அந்த கால வேளையில முழங்கால் படியிட்டு முடியாதவங்க எழுந்து நின்றும் நாம் அந்த வானத்தை இந்த பூமியும் நம்மை சிருஷ்டித்த சர்வ வல்லமையுள்ள தேவனை நாம் ஆராதிப்போமாக. நம்முடைய தேவன் வாக்கு மாறாத தேவன், நம்முடைய தேவன் சமாதான பிரபு, நம்முடைய தேவன் நீதியின் ராஜா, நம்மை காண்கிற தேவனாய் இந்த கால வேளையில் நம் மத்தியிலே அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அந்த வானத்தையும் இந்த பூமியையும் நம்மை சிருஷ்டித்த சர்வ வல்லமையுள்ள தேவனை நோக்கி பார். அவர்கள் அவரை பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவருடைய முகம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை. இந்த கால வேளையில சர்வ வல்லமையுள்ள தேவனை நோக்கி நாம் ஆராதிப்போமாக. நம்முடைய தேவன் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர், நம்முடைய தேவன் ஆராதனைக்குரிய தேவன். நாம் தேவனை ஆராதிப்போமாக. நீ எந்த சூழ்நிலையிலும் வந்திருக்கலாம், தேவ சமூகத்துல அவருடைய நாமத்தை நம்பி நீ வந்தபடியினாலே நிச்சயமாகவே உன்னை விடுவிப்பார். அவர் நீ மனதில் இருதயத்தில் வேண்டிக் கொண்ட அத்தனை விண்ணப்பங்களையும் அவர் நிறைவேற்றி தருவார். அந்த சர்வ வல்லமையுள்ள தேவனை நோக்கி நாம் பார்ப்போமாக. அவர் நீதியின் ராஜா, சமாதான பிரபு, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். அவர் விடுவிக்கிற தேவன். அவருடைய நாமத்தை நம்பு, அப்பொழுது ஒருபோது நீ வெட்கப்பட்டு போக மாட்டாய். இந்த கால வேளையில ஆராதனை பகுதியில ஒவ்வொருவரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமாக. அவரே நம்மை உயிர்ப்பிக்கிறார். அவரே பரிசுத்தர், உன்னதமான தேவன், பரிசுத்தர். அவர் நம்மை மன்னிக்கிற தேவன். அவர் நமக்கு இரட்டிப்பான நன்மையை தருகிற தேவன். நமக்கு சர்வாங்கை சுகத்தை தருகிற தேவன். நம்முடைய தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிற நாம் ஆவியோடும் உண்மையோடும் நாம் தொழுது கொள்வோமாக. இப்பொழுது கர்த்தரை நோக்கி நீ பார். கர்த்தர் நம்மை விடுவிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். இன்னும் இன்னும் நம்முடைய சத்தங்கள் உயரட்டும். ஆராதனை பகுதியில் அங்கும் எங்கும் வேடிக்கை பார்க்க வேண்டாம். நம்மை விடுவிக்கிற தேவனை நோக்கி பார். உன் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றும்படியாக நம் மத்தியில் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், மகிமை. உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே. ஹல்லேலூயா. கலங்காதே மகளே, நம் இயேசு கைவிட மாட்டார். நம் இயேசு கைவிட மாட்டார். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, கரங்களை தட்டி நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் இன்றே புதிய காரியத்தை வாழ்க்கையிலே செய்வார். நீ காண்பாய். ஓ மகிமை. கர்த்தர் புதியன செய்திடுவார். இன்றே நீ காண்பாய், இன்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார். நம் இயேசு கைவிட மாட்டார். பிராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விட மாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விட மாட்டார். தாங்கிடும் பலம் தருவார், தப்பி செல்ல பலி செய்வார். தாங்கிடும் பலம் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். நீ தப்பி செல்ல வழி செய்வார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம்.
துக்கம் கலங்கிடவே வேண்டாம். உங்களுடைய துக்கங்களை சந்தோஷமாய் மாற்ற முடியாது நமக்கு இல்லை. அவருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. ஓ சகல பக்கத்துட ஹல்லேலூயா. நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இப்பொழுதே உங்கள் கவலைகள் எல்லாம் மறைந்து ஒவ்வொரு துக்கங்களை இந்த பரிசுத்த ஆராதனை பகுதியில சந்தோஷமாய் மாற்றுங்க. உங்கள் கவலைகள் பக்கத்தோட ஹல்லேலூயா. மகனே கலங்காதே ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. ஓ சகல பக்கத்தோட ஹல்லேலூயா. கைவிட மாட்டார் ஆண்டவரே, கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. உன்னை கைவிட மாட்டார், 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 உன்னை கரங்களை தட்டி தட்டி கர்த்தருடைய ஆவியில நிரப்பப்படுவோமாக. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை ஒன்றியம் ஜனமே. கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். ஒரு வாதுடா வடகுதிரி டாக்குதிரி வடகுதிரி வடகுதிரி என் ஜனமேக்கு ஒரு வாதுடா வடகுதிரி டாக்குதிரி வடகுதிரி வடகுதிரி. உனக்கு நேராக ஒரு கரம் நீட்டப்பட்டு கொண்டிருக்கிறது, அது என்னுடைய கரமே. ஒரு வாதுடா வடகுதிரி டாக்குதிரி வடகுதிரி வடகுதிரி. உன்னை பலப்படுத்தும்படியாக என்னுடைய கரம் உனக்கு நேராக நீட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு வாதுடா வடகுதிரி டாக்குதிரி வடகுதிரி வடகுதிரி. உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும், அதை நீ காண்பாய் என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி தட்டி ஆவியானவரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஓ சகல பக்கத்துடா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே சுத்துடம் 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 சுத்துடம். ஆமென். நம்மை பலப்படுத்துகிற கர்த்தருடைய கரம் நமக்கு நேராக நீட்டப்பட்டிருக்கிறது. அவர் நம்மை உள்ளங்கைகளிலே அவர் வரைந்திருக்கிறார். ஒருபோதும் அவர் உன்னை கைவிட மாட்டார். தேவ சமூகத்துல நீ கர்த்தருடைய நாமத்தை நம்பி வந்தபடியினால கர்த்தர் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டார். உன் துக்கங்களை அவர் சந்தோஷமாய் மாற்றுவார். எத்தனை பேர் இந்த கால வேளையில நாம் விசுவாசிக்கிறோம்? கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை ஒன்றியம் ஜனமே. கரங்களை தட்டி தட்டி அவருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கை வைத்து அவருடைய வார்த்தையை விசுவாசிப்போம். அப்பொழுது தேவனுடைய மகிமையை நீ காண்பாய். உன் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவரை நோக்கி நாம் கூப்பிடுவோமாக. அவர்கள் அவரை பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவருடைய முகம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை என்று நாம் பார்க்கிறோம். இந்த கால வேளையில அங்குமங்கும் நாம் கண்களை முழுத்து வேடிக்கை பார்க்க வேண்டாம். இருக்கிற இடங்களில் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடுவோமாக. அவரே சமாதான பிரபு, அவரே நீதியின் ராஜா, அவரே நம்மை விடுவிக்கிற தேவன். பாவத்தையும் சாபத்தையும் நீக்கி அவர் நம்மை ரட்சிக்கிற தேவன். அந்த வல்லமையுள்ள தேவன், மிகுந்த சக்தி வாய்ந்த தேவன் நம் மத்தியிலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவரும் உற்சாகத்துடன் உற்சாகத்துடன் கரங்களை தட்டி தட்டி கர்த்தருடைய நாமத்தை நீ உயர்த்து. அப்பொழுது அவர் உன்னை உயர்த்துவார். ஓ மகிமை ஹல்லேலூயா. என் தேவனை, என் ராஜாவே, இந்த பரிசுத்த ஆராதனை பகுதியில ஒவ்வொருவரை நீ உயர்த்துவீங்க. வெளிச்சம் வருவதாக, இருள் நீங்குவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உனக்கு காண்டாமிருகத்தின் ஒத்த பலனை தந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. இடைவிடாமல் ஆராதிப்போம். நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம். நம் வாழ்வில்
என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. 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 கர்த்தர் உம்மை விடுவிக்க வல்லமை உள்ளவர், நல்லவர், விடுவிக்க வல்லவரை. நாம் ஆராதிக்கும் தேவன் பரிசுத்த அலங்காரத்துடனே நாம் தொழுதுகொள்வோமாக. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், உம்முடைய திட்டங்களை சந்தோஷமாய் மாற்ற முடியாதவே நமக்கு அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். மகிமை மகிமை ஆண்டவரே, தேவ சமூகத்தில் மகிழ்ந்து கலிகூறுவோமாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே சகடகதரபகதுடா. ஆண்டவரே ஹல்லேலூயா. கர்த்தரை உண்மையோடு நாம் கூப்பிடுவோமாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே என்று நீ கூப்பிடு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏசப்பா எனக்கு இறங்கும் என்று நீ சொல்லு. உண்மையாக கூப்பிடுவரின் உள்ளத்திலே அவர் வருவார். ஏசப்பா என்று கூப்பிடு. இதோ மகளே மகனே, இதோ நான் இருக்கிறேன் என்று அவர் மறு உத்தரவு கொடுப்பார். நம்முடைய தேவன் ஜீவன் உள்ள தேவன், நம்முடைய தேவன் உயிர் உள்ள தேவன், நம்முடைய தேவன் பேசுகிற தேவன். ஹல்லேலூயா. ஆமென் 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 ஆமென். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. 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 சகலகதரபகதுதே. ஹல்லேலூயா. விடுவிக்க வல்லவரே. சகலகதரபகதுதே. நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவரே. ஆண்டவரே, உம்முடைய கர்த்தருடைய வல்லமை பலமா எங்கள் மத்தியில் இறங்கட்டும். ஆமென். சகடகதரபகதுதா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நமக்கு ஒருவர் இருக்கிறார், நம்மை விசாரிக்க அவர் துடிக்கிறார். நம்மை விசாரிக்கிற தேவன் ஒருவர் நம் மத்தியிலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவரும் கரங்களை தட்டி தட்டி கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோமாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமம் நம்மை விடுவிக்கிற நாமம். இயேசு கிறிஸ்துவின் நாமம் சர்வாங்க சுகத்தை தரும் நாமம். இயேசு கிறிஸ்துவின் நாமம் நல்ல ஒரு சமாதானத்தை தருகிற நாமம். இயேசுவின் நாமம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாம் உயர்த்துவோமாக. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். சுகடகதரபகதுதா சுகடகதரபகதுதபலகதுதா சுகடகதரபகதுதா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென். சுகடகதரபகதுதா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென். சுகடகதரபகதுதா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்.
அம்மே சுகடகதுரபகதுடபலகதுடா சுகடகதுரபகதுடா சகலகதுரபகதுடா. என் தேவன் பெரியவர், என் தேவன் பெரியவர். ஆமேன் 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 ஆமேன். ஹல்லேலூயா. அங்கும் அங்கு வேடிக்கை பார்க்க வேண்டாம், நம் கண்களை மூடி ஒருநலப்படுவோமாக. ஹல்லேலூயா. பவுலும் சீலாவும் நடுராத்திரியிலே பாடி துதித்த போது அந்த இடம் அசைந்தது, எல்லாருடைய பாவ கட்டுகளும் அருந்தது. ஹல்லேலூயா. ஒவ்வொருவரும் ஒருநலப்படுவோமாக. ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் எல்லா பாவ சாபத்திலிருந்து விடுவிக்க வல்லமை உள்ளவர். நம்முடைய தேவன் பெரியவர், உலகத்தில் உள்ளவனிலும் நம்மில் இருக்கிறவர் பெரியவர். ஓ சகலகதுரபகதுடா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே ஆமென். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு வந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு வந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே திகைத்திடாதே, துதியினால் நீ துதிகளை செலுத்து, கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்வார். துதியினால் இடிந்து விழும் நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவே உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவே உள்ளத்தால் என்றும் பாடு. நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். 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 நல்லவர் வல்லவர் போதுமானவர். வார்த்தையில் உண்மையுள்ளவர். நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். என் ஜனமே, சேனைகளின் கர்த்தராய், உன்னை நேசிக்கும் தேவனாய், உன்மேல் அன்பு வைத்த தேவனாய் உங்களோடு நாம் பேசுகிறேன். சகலகதுரபகதுடா. நான் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடாத தேவனாய் இருக்கிறேன். இந்த கால வேளையில உண்மையோடு என்னை நோக்கி பாருங்கள். உன்னை ஆசீர்வதிக்க கூடாதபடி உன் ஜீவியத்துல தடைகள் இருப்பதை நான் காண்கிறேன். உன் பாவங்களை அறிக்கை செய், அதை விட்டுவிடு. என் பரிசுத்தமுள்ள ரத்தம் நீ அறிக்கை செய்யும் போது சகல பாவங்களையும் கல்வி சுத்திகரிப்பதற்கு நான் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறேன். இந்த கால வேளையில என் சமூகத்திலே உண்மையோடு என்னை கூப்பிடுங்கள். நானே உங்களை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறேன். என் அன்பை விட்டு நீ தூரமாய் இருப்பதை இந்த வேளையில நான் உன்னை காண்கிறேன். என் அன்பிலே நிலைத்திருங்கள், கனி கொடுங்கள். நான் ஒருபோதும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி தட்டி ஆவியானவரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஓ மகிமை. சகலகதுரபகதுடா. ஹல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென். கலங்கிடாதே திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். 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 கலங்கிடாதே திகைத்திடாதே, இன்னும் சத்தங்கள் உயரட்டும். ஹல்லேலூயா. நம்முடைய சத்தத்தை எக்கால சத்தத்தை போல் உயர்த்தி கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடுவோமாக. துதியினால் இடிந்து விழும். கலங்கிடாதே திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். கலங்கிடாதே திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். ஒரு பாத்துடா வடகுதிரி 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 நேசிக்கிறதானே என் பிள்ளையே, ஒரு பாத்துடா வடகுதிரி
இதுவரை என்னுடைய பலன், என்னுடைய கரம் உன்னை தாங்கினது. இதுவரை தாங்கின என்னுடைய கரம் முடிவு பரியந்தம் உன்னை பலத்தோடு தாங்கும் என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி தட்டி ஆவியானவரை மகிமைப்படுத்துவோமாக. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென், ஹல்லேலூயா. முடிவு பரியந்த நம்மை நடத்துகிற தேவன் நம்மோடு அவர் பேசுகிறார். ஹல்லேலூயா. ஆவியானவர் சபைக்கு பேசுகிற வார்த்தைக்கு நாம் செவி கொடுப்போமாக. ஆமென், 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஆமென். நம்முடைய தேவன் வல்லமையுள்ளவர், மிகுந்த சக்தி வாய்ந்தவர். நாம் கேட்கும் போது அவர் நமக்கு தருகிற தேவனாயிருக்கிறார். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். வாயை விரிவாய்த்தர, அப்பொழுது உன்னை நன்மையினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்ப அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். என் ஜனமே, இந்த பூமியில எல்லாரும் கைவிடலாம். இந்த உலகத்தில் இருக்க சொந்த பந்தம், பிள்ளைகள், கணவன், மனைவி எல்லாருமே ஒரு நாள் கைவிடுவார்கள். இந்த பூமியை விட்டு நம்மை விட்டு போய் விடுவார்கள். ஆனால் நம்முடைய தேவன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னாரே. கலங்காதே, நீ பயப்பட வேண்டாம், நீ கலங்க வேண்டாம், எதையும் நீ சிந்திக்க வேண்டாம். நம்முடைய தேவன் பெரியவர். உலகத்தில் உள்ளவனில் நமக்குள்ள இருக்கிறவர், நம்மில் இருக்கிறவர் பெரியவர். அவர் ஜெயம் கொடுக்கும் தேவன், சாதாரண தெய்வம் அல்ல. நாம் ஆராதிக்கும் தேவன் வல்லமையுள்ளவர். நாம் ஆராதிக்கும் தேவன் நம்மை விடுவிக்கிற தேவன். நாம் ஆராதிக்கும் தேவன் பாவ சாபங்களை நீக்கி ரட்சிக்கிற தேவன். நாம் ஆராதிக்கும் தேவன் சமாதான பிரபு. நாம் ஆராதிக்கும் தேவன் நீதியின் ராஜா. நாம் ஆராதிக்கும் தேவன் சர்வாங்க சுகத்தை தரும் தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் இந்த கால வேளையில நீ விசுவாசிக்கிறாய்? கர்த்தரை நோக்கி பார். அவர்கள் அவரை பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்களுடைய முகம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை. நம்முடைய தேவன், தேவ சமூகத்தில் அவருடைய நாமத்தை நம்பி அவருடைய வார்த்தையை நீ விசுவாசித்தால் நாளை இல்லை, இப்பொழுதே, இமைப்பொழுதிலே நீ தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆமென், ஹல்லேலூயா. இயேசுவின் நாமம், இயேசு கிறிஸ்துவின் நாமம் நம்மை விடுவிக்கிற நாமமாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமம் நமக்கு சர்வாங்க சுகத்தை தருகிற நாமமாய் இருக்கிறது. அப்படிப்பட்ட வல்லமையுள்ள நாமத்தில் நாம் இருக்கிறோம். பேசுகிற தேவனிடம் நாம் பேசுகிற தேவனை நாம் ஆராதிக்கிறோம். நீரனை காண்கிற தேவன். நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் கூட நாம் காணப்படலாம். உன் சூழ்நிலையை அவர் மாற்ற அவர் வல்லமையுள்ள தேவன். இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் தேவரே, நீர் என்னோடு கூட இருக்கிறீர். நாம் கடந்து போற பாதை துக்கமாக கசப்பாக இருக்கலாம். ஒரு நாள் உன் கசப்பை மதுரமாக மாற்ற நம் தேவன் வல்லமையுள்ளவர். நீ எதையும் குறித்து நீ கலங்க வேண்டாம், நீ பயப்பட வேண்டாம். திடமனதோடு இருந்து கர்த்தரை நீ பற்றிக்கொள். இந்த பூமியில அதிபதியோ பெரியவங்களோ யாரையும் நீ பற்றி கொள்ள வேண்டாம். மனுஷர் ஒரு நாள் உன்னை கைவிடுவான். அந்த வானத்தை இந்த பூமியும் நம்மை சிருஷ்டித்த பெரிய தேவன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நீ பிடித்துக்கொள். இயேசு கிறிஸ்துவை கெட்டியாக நீ பற்றிக்கொள். அவர் ஒருபோது உன்னை கைவிட மாட்டார். இயேசுவிட வந்தவங்க ஒருபோதும் கஷ்டப்பட்ட சரித்திரமே இல்லை. கர்த்தர் ஒவ்வொருவரையும் அவரை நம்பி வருகிற ஒவ்வொருவரையும் அவர் உயர்த்துகிறார். அவர் மேன்மைப்படுத்தி கர்த்தர் நம்மளை பார்க்கிறார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். அவர் உனக்கு நன்மையானதை அவர் தருவார். நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, உன்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்துரு. ஆண்டவரை, இந்த நிமிஷத்திலிருந்து உமக்காக நான் வாழுவேன், உண்மையாக நான் வாழ்வேன். நீர் எப்பொழுதும் என்னை காண்கிற தேவனாய் இருக்கீங்க. மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ நாம் இருதயத்தை பார்க்கிறார். பார்க்கிறது மாத்திரமல்ல, நம் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறார். நம் வழிகள் எதை நோக்கி நாம் போய் கொண்டிருக்கிறது? என் ஜனமே, மனுஷர் பிரியப்படும்படியாக நாம் ஒருபோது நடந்து கொள்ள வேண்டாம். கர்த்தர் ஒருவர் நம் மத்தியில் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். நம் விடுவிக்கும் தேவன், நம்ம ரட்சித்த தேவன்.
அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அவரை நோக்கி நாம் இந்த வேளையில அவர் நாமத்தை நாம் நம்பிக்கை வைத்து அவரை பற்றி கொள்வோமாக. ஆமென், 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 அல்லேலூயா. ஆண்டவரே, நம்முடைய தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிற நீங்களும் நானும் ஆவியோடும் உண்மையோடும் நாம் தொழுது கொள்வோமாக. உண்மையாக என்னை தேவ சமூகத்தில் கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னாரே. சொன்ன தேவன் மனிதன் அல்ல, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். நீ கேள், அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைத்து கேள். நிறைவானது வரும்போது குறைவானதெல்லாம் ஒளிந்து போகும். என் ஜனமே, நம்மை கைவிடாத தேவனாயிருக்கிறார். உனக்கு ஒரு வாக்கு பண்ணிட்டா இந்த வாக்கு தத்தங்கள் மாறுவதற்கு ஒரு மனுஷர் அல்ல, ஜீவனுள்ள தேவன், உண்மையுள்ள தேவன். உனக்கு கொடுத்த அந்த வார்த்தையை அவர் நிறைவேற்றி தருவார். உன்னுடைய துக்கங்கள் யாவையும் சந்தோஷமாய் மாற்றுவார். ஆமென், 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 ஹல்லேலூயா. ஓ ஷகலகத்ரபகத்டா சுத்ரம் 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 சுத்ரம். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். இந்த தேவ சமூகத்தில் எத்தனோ பேர் இந்த நாட்கள்ல இந்த நாளில் வரலை. விசேஷம் அங்கங்க வந்து போகிறத நாம் பார்க்கிறோம். ஆனால் தேவ சமூகத்தில் நாம் இருக்கிறோமே, நாம் பாக்கியமுள்ள ஜனம். ஆகவே வந்து இந்த வேளையில ஒவ்வொருவரும் என் வாழ்க்கையில எதையாக நீங்க செய்யுங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். விசுவாசம் இல்லாம தேவனிடம் ஏதாவது பெற்றுக்கொள்ளணும்னு நினையாதிருப்பாயாக. அப்படியாக வேதம் சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவன் தான், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. மனுஷனால் கூடாதவைகள் தேவனால எல்லாம் கூடும் என்று எத்தனை பேர் நாம் விசுவாசிக்கிறோம்? ஆமென், ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில ஏதாகிலும் செய்யுங்க என்று எனக்குள்ள அவிசுவாசம் தடை செய்கிறது. உம்முடைய நன்மையை பெற்றுக்கொள்ளாதபடி ஆண்டவரே அவிசுவாசம், இந்த அவிசுவாசத்தை நீக்குங்க என்று நீ சொல்லுவாயா? யாரோ ஒருவர் நீ அவிசுவாசத்தோடு தேவ சமூகத்துல நீ காணப்படுகிறாய். இந்த அவிசுவாசம் நம்மளை தேவனுடைய நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது. ஒருவர் இருக்கிறார் நம் மத்தியிலே, அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். என்னை சிருஷ்டித்த தேவன், என்னை வழிநடத்தும் தேவன். அவரை நீ அறியாம இருக்கலாம், ஆனா தேவன் உன்னை அறிந்திருக்கிறார். உனக்காக கல்வாரி சிலுவையிலே அவர் இரத்தத்தை, பரிசுத்தமுள்ள அவருடைய இரத்தத்தை உனக்காக எனக்காகவும் அவர் சிந்திருக்கிறார். இந்த உலகத்தில் யார் யாரும் உன்னை மறக்கலாம், காலங்கள் போகும்போது எல்லாம் உன்னை மறக்கலாம். நாம் தேவன் உன்னை மறப்பதில்லை. நீங்க தான் ஏதாவது செய்யணும், பார்த்து காத்து வைக்கிறோம். நீங்க தான் ஏதாவது செய்யணும், நீ சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு, நீ சொன்ன வார்த்தையை உங்க முகத்தையே அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. ஏசப்பா அற்புதம் செய்யுங்க என் வாழ்க்கையில, குடும்பத்தில் அற்புதங்களை செய்யுங்க என்று சொல்றேன்.
ஜெயித்திட்ட நாமம் சாபத்தி சாசை துரத்திடு நாமம் சாத்தானி சேனையை ஜெயித்திட்ட நாமம் இயேசுவே நாமம் எங்கள் இயேசுவே நாமம் எங்கள் இயேசுவே நாமம் வருகிற காலமெல்லாம் பொல்லாத காலமாய் இருக்கிறது. இதுவே நமக்கு இரக்கமாக அவர் கிருபையின் காலத்தை தந்திருக்கிறார். இதுவே கிருபையின் காலம், இதுவே ரட்சணிய நாள், இதுவே அனுகிரக காலம். நாம் காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்வோமாக. இயேசு ராஜா ஒரு நாள் இந்த பூமிக்கு வந்தார். பாவியை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். கல்வாரி சிலுவையிலே அவர் இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டு எடுத்தார். மேகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். நமக்காக ஒரு ஸ்தலத்தை வந்து ஆயத்தம் பண்ண போயிருக்கிறார். ஒரு நாள் வருவார். பாவியை ரட்சிக்க அல்ல, ஏற்கனவே பாவியை ரட்சிக்க அவருடைய இரத்தத்தை சிந்தி விட்டார். அவர் இரத்தத்தால் கழுவப்பட்ட ஜனங்களை, உண்மையாய் உத்தமமாய் அவருக்காக ஜீவித்த ஜனங்களை, சிந்தையில் பரிசுத்தமுள்ள ஜனங்களை சேர்க்கும்படியாக மத்திய ஆகாயத்தில் அவர் வெளிப்பட போகிறார். நாம் தான் அவரை எதிர்கொண்டு அவரை சந்திக்க வேண்டும் என்றால், ஒரு வருகையை வந்து சந்திக்க வேண்டும் என்றால், அவர் தேவையின் கால சத்தம் நம் செவிகளை காதுகளை கேட்க வேண்டும் என்றால், இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்வோமாக. மறுபடி சரீரத்தை நாம் அடைந்து கொள்வோமாக. ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைவோமாக. எல்லாரும் வலதுகரத்தை உயர்த்தி ஆராதனை 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 அதிசயமான தேவன் ஆண்டவரே, கர்த்தாவே, ஆண்டவரே, அதிசயங்களுக்கான செய்யும் தேவனாய், ஆண்டவரே, சொல்கிறார் ஜெயத்தை கொடுக்கும் தேவனாய், ஆண்டவரே, ஆரம்பம் முதல் கர்த்தாவே பாடல் பகுதி ஆராதனை பகுதியை ஆசீர்வதிச்சிய ஆராதனை பகுதி நீங்க பேசின கர்த்தாவே தீர்க்கதரிசன வார்த்தைகளுக்காக, எச்சரிப்பின் வார்த்தைகளுக்காக நன்றி ராஜா. தொடர்ந்து மீதான பகுதியெல்லாம் தொடர்ந்து வல்லமை வெளிப்படுத்தும். தொடர்ந்து நீங்க வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம சத்தத்தை நமக்குள்ள எவ்வளவு பலன் இருக்கோ அந்த அளவுக்கு சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம். ஹல்லேலூயா. உட்காருவோம்.
இது சாட்சி நேரம். சாட்சி சொல்றவங்க தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படிக்கு சுருக்கமாக நாம் சொல்லலாம். சாட்சி சொல்றவங்க சீக்கிரம் எதையும் பார்த்து வெக்கப்பட வேணாம், யாரையும் பார்த்து நம்ம தேவன் இருக்கிறார் தைரியமாக இருந்துச்சு சாட்சி சொல்றவங்க வரலாம்.